பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலே உங்கள் ஒருவரையும் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம தொடர் செய்தியாக விசுவாசத்தை குறித்து நம்ம கற்றுக்கொண்டு வருகிறோம். நம்ம கற்றுக்கொள்ளுகிறது எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருக்கிறது? ஒரு அலையிலே சொல்லுங்கள். அல்லேலூயா. எபிரேயர் 11வது அதிகாரத்தில் 1, 2, 3 ஆகிய வசனங்களில் நம்ம தியானித்தோம். சில விஷயங்களை குறித்து நம்ம பார்த்துருக்குறோம். முதலாவது வாரத்தில் நம்ம விசுவாசம் என்றால் என்ன அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்த்தோம். ஸ்தோத்திரம். அடுத்து தொடர்ச்சியாக நம்பப்படுகிறவன் உறுதி, காணப்படாத நிச்சயம் என்ன என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் தியானித்தோம். நிறைய தியானிக்கலை, கொஞ்சம் தான் தியானித்தோம். ஸ்தோத்திரம். முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நற்சாட்சியை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு விசுவாசம் தேவை. அல்லேலூயா. முன்னோர்கள்னால் யார்? முற்பிதாக்கள். யாரெல்லாம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு முற்பிதாக்கள். நோவா, ஏனோக்கு, மோசே, இப்படி சொல்லிகிட்டே போகலாம். தாவீது, யோசுவா. ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், 4 பேர். தெரிஞ்சதெல்லாம் சொல்லிட்டீங்க பாஸ்டர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போது இதெல்லாம் எதுக்கு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால், நற்சாட்சி அப்படிங்கிறது நமக்கு தேவை, மிக மிக தேவை. இந்த உலகத்தில் நம்ம வாழுகிறது எதற்காக வாழுகிறோம்? இயேசுவுக்காக வாழுகிறோம். அல்லேலூயா. இயேசு நம் மூலமாய் வெளியே தெரியணும், ஊருக்கு தெரியணும். ஆமீன் சொல்லுங்கள். யார் மூலமாக தெரியணும்? கரெக்டாக சொன்னீங்க. யார் மூலமாக தெரியணும்? கேட்கல. நம் மூலமாமா என் மூலமாவா? சொல்லுங்கள், சத்தமாக கையை உயர்த்தி சொல்லுங்கள். இயேசு என் மூலமாய் உலகத்திற்கு தெரிய வேண்டும். அதுக்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 3 நேரம் சாப்பாடு போட்டு, நல்ல வேலை தந்து, நல்ல குடும்பத்தை தந்து என்ன செய்கிறாரு? வாழ வச்சிருக்கிறார். கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? ஆமென். பிரைஸ் எல்லாம். கொஞ்சம் மெதுவாக தட்டுங்கன்னா கை ரொம்ப வலிக்கும். மறுபடியும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிரைஸ் எல்லாம். சரி, அப்போது நல்ல கவனிங்க. 2 விதமான உலகம் நமக்கு முன்னாடி இருக்குது. எத்தனை விதமான உலகம்? 1 காணப்படுகிற உலகம். சொல்லுங்கள், எழுதுறீங்களா? காணப்படுகிற உலகம். 2வது காணப்படாத உலகம். சொல்லுங்கள். முதல்ல காணப்படுகிற உலகம், இன்னொன்று காணப்படாத உலகம். கிறிஸ்தவர்கள் தான் காணப்படாத உலகத்தை அதிகமாக வாஞ்சிக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. உண்மையாக ஆண்டவரை தேடுகிற, வசனத்தின்படி வாழ விரும்புகிறவர்கள் எல்லாரும் எதை அதிகமாக வாஞ்சிக்கணும் அப்படின்னா, காணப்படாத உலகத்தை வாஞ்சிக்கணும். ஆமென் சொல்லுங்க. எதை வாஞ்சிக்கணும்? சத்தமாக சொல்லுங்க. காணப்படாதவைகளை குறித்த வாஞ்சை நமக்கு மிக மிக தேவை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் எதை பார்க்குறாங்கன்னா, கவனிங்க, காணப்படுகிறவைகளை தான் அதிகமாக பார்க்குறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது ஒரு டேபிள் இருக்குது, அதுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன், அப்படி தானே? அப்போ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எப்படி பார்க்குறீங்க? ஒரு டேபிளும் ஒரு பாஸ்டரும் அப்படி தானே நிற்கிறார். ஆனால் எனக்கு பின்னாடி இன்னொருத்தர் இருக்கார். உங்களுக்கு தெரியுமா? ஆமென் சொல்லுங்கள். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு பின்னாடி யார் இருக்கிறது? இயேசு நிற்கிறார் அப்படிங்கிறத நம்புகிறவங்க ஒரு அலையிலே சொல்லுங்கள். அதுக்கு பேர் தான் என்னது? காணப்படாதவைகளை
நீங்கள் அப்படி காணப்படாதவைகளை பார்த்தீங்கன்னா, இயேசு எனக்கு பின்னாடி ஸ்டேஜில் நிற்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுதான் ஆவிக்குரிய கண். ஆமென் சொல்லுங்க. ஆவிக்குரிய கண். இல்லைன்னா நம்ம சாதாரணமாக தான் என்ன செய்வோம், பிரசங்கத்தை சாதாரணமாக கேட்போம். இதே நேரத்தில் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, அதான் ஒன்றும் பேச முடியல. உட்கார் போய். சே, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போது ஆண்டோடைய பிள்ளைகள் எதை பார்க்கணும்? சர்ச்சில் சபையில் எதை பார்க்கணும்? காணப்படுகிறவைகளை பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். காணப்படாதவைகள் இங்கே இருக்குது தெரியுமா உங்களுக்கு? தேவன் இருக்கிறார், நம்ம மத்தியில் உலாவுகிறார், தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் உலாவுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவன் நம்மோடு வசனத்தின் மூலமாக பேசுகிறார், நம்மோடு இடைப்படுகிறார். இதுதான் என்னது? காணப்படாதவைகளை பார்க்கறது. இன்னும் சொல்ல போனால் சபைக்கு வெளியே யார் இருக்கிறா? சாத்தான் இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. சூத்திரம் இருக்கானா? சுற்றி வருவான். யாரெல்லாம் தூங்க வைக்கலாம், யாரெல்லாம் என்ன சொல்கிறது, கண்ணை என்ன சொல்கிறான், திசை திருப்பலாம் அப்படிங்கிறது சாத்தான் சுற்றி என்ன செய்வான், தூங்க வைக்கலாம் அப்படிங்கிறது எல்லாம் கவனமாக இருக்கணும். அல்லேலூயா, சோத்திரம். இல்லைன்னா வேறு ஏதாவது சிந்தனையை கொண்டு வந்துடுவான், ஏதாவது யோசிக்க வச்சுருவான். சோத்திரம், அல்லேலூயா. வாசி இப்போ தான் பிரசங்கம் ஆரம்பிச்சிருக்காரு, இனி எப்போ முடிக்கிறாருன்னு தெரில அப்படிங்கிறத என்ன செய்வான், சிந்திக்க வைப்பான். அல்லேலூயா. இதெல்லாம் சோத்திரம். நம்ம காணப்படுகிறவைகளை பார்த்துட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது தடைப்படுகிறது. அல்லேலூயா. சரி, அப்போது 2 விதமான உலகத்தை சொன்னேன். என்னெல்லாம்? சத்தமாக சொல்லுங்க. காணப்படுகிற உலகம் ஒன்று, இரண்டாவது காணப்படாத உலகம். ஸ்தோத்திரம். பரலோகம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்களா? இருக்குன்னு சொல்கிறாங்க பாஸ்டர், அதுக்காக தான் நாங்கள் பாடுபட்டு இருக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். காணப்படாதவைகளை நம்ம நம்புகிறோம். அல்லேலூயா. ஆனால் எந்த அளவுக்கு நம்புகிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அதுக்கு தான் இந்த கிளாஸ். எதுக்கு? விசுவாசத்தை இன்னும் உயர்த்துகிற, வளர செய்கிறதுக்கு தான் பைபிள் ஸ்டடி. அல்லேலூயா. அப்போது நல்லா கவனிங்க. வேதத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். காணப்படாத உலகத்தை குறித்து ஒரு வசனத்தை நம்ம பார்க்கும்போது, திருப்பிக் கொள்ளுங்க, 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம், 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 4, 17, 18. அதிசீக்கிரத்தில் நீங்கும் நம்முடைய லேசான உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. அடுத்து 18வது வசனம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். படிங்க, எல்லாரும் படிங்க. அந்த 18வது வசனத்தை சேர்ந்து படிங்க. ஏனெனில் காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ புரியுதா உங்களுக்கு? 2 விதமான உலகம். ஒன்று காணப்படுகிற உலகம், இன்னொன்று காணப்படாத உலகம். இந்த காணப்படாத உலகம்தான் நித்தியமானது. ஆமென், அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கை நம்ம அடிக்கடி சொல்கிறது போல் 70 வருஷம் பலத்தின் மிகுதினால், 80 வருஷம் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 70 வருஷத்தோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போகிறதில்லை. ஆமென் சொல்லுங்க.
71 தான் ஆரம்பிக்குது. ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். என்ன பாஷா சொல்கிறீங்க? 70 வருஷமாக நாங்கள் வாழ போகிறோம். அல்லேலூயா. வேத கணக்குப்படி நான் சொல்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்போது எதை பார்க்கணுமா? 17வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 4:17 சொல்லப்பட்டிருக்கு. காணப்படுகிறவைகளை அல்ல. இந்த விஷயத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்னா விசுவாசம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். அதனால தான் இதை கொஞ்சம் நான் நிறுத்தி நிதானமாக சொல்லிகிட்ருக்கிறேன். சரியா? நல்லா கவனிங்க. 17வது வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது சொல்கிறாரு, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை என்ன பண்ணுறோம்? நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்போ கொரிந்து சபை விசுவாசிகள் எதை பார்த்துட்டு இருந்தாங்க? சொல்லுங்க. காணப்படாதவைகளை நோக்கின ஒரு சபை. அல்லேலூயா. நம்ம சபை எப்படிங்கிறது உங்களுக்கு ஒவ்வொருத்துக்கு தான் தெரியும், எனக்கு தெரியல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம இருக்கிற இருப்பை பார்த்தா ஸ்தோத்திரம் எதை பார்க்குறத மாதிரி தெரியுதுன்னா காணப்படுகிறது தான் பார்த்துட்ருக்குற மாதிரி தெரியுது. அல்லேலூயா. அப்போ நம்ம கண் கொஞ்சம் என்ன செய்யணும்? ஒரு சேஞ்ச் ஆகணும். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். அதே 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் 2 கொரிந்தியர் 5:17 நீங்கள் வாசிங்கன்னா அங்கே சொல்லுகிறார், இந்த தேகத்தில் 5:7 இந்த 2 கொரிந்தியர் 5:7 எப்பொழுதும் எப்படி சொல்கிறாரு பாருங்க. அவருடைய கடிதம் எல்லாமே இதை சார்ந்த கடிதங்களாக தான் இருந்துச்சு பாருங்க. காணப்படாதவைகளை குறித்த கடிதங்கள் எப்பவும் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறார் இங்கே? என்ன சொல்கிறார்? தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். தைரியமாக இருக்கிறோன்னு அவங்கள பார்த்து சொல்கிறாரு. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? இதை படிக்கும்போது நமக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது தைரியம் வரணும். தைரியம் என்ன செய்யணும்? வரணும். அல்லேலூயா. அப்போது அந்த தைரியத்தை வரவழைக்கிறதுக்கு தான் வசனத்தை படிக்கணும்னு சொல்கிறது. வசனத்தை படிக்க 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 யார் ஒருவர் வசனத்தை நல்லா படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பயம் சற்று விலகி தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆனால் பைபிளே படிக்காதவங்க ஒரு குரூப் இருப்பாங்க பாருங்கள். அவங்க என்ன நடந்தாலும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட என்ன செய்வாங்க? நல்லா பயப்படுவாங்க. என்ன செய்வாங்க? பயங்கரமாக பயப்படுவாங்க. சாதாரண ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு, சின்ன ஒரு காரியம் தங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்போதே என்ன செய்வாங்க? நல்லா பயப்படுவாங்க. காரணம் என்ன? அவங்க வேதத்தை என்ன செய்யலை? ஆமாம், அதிகமாக படிக்கலை. படிக்கிறாங்க ஆனால் என்ன செய்யலை? அதிகமாக படிக்கலை. ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? அதிகமாக படிக்கணும். ஆமென் சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே வேதத்தை இன்னும் அதிகமாய் படிக்க எனக்கு உதவி செய்யும், உதவி செய்யும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்கென்று ஒரு நல்ல ஒரு காணப்படாத உலகத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்போது ரோமரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், 2வது அதிகாரத்தில் 7வது வசனம் 2:7 சொல்லும்போது சொல்கிறார், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுவர்களுக்கு எதை கொடுப்பாராம்? நித்திய ஜீவனை கொடுப்பாராம். எதை கொடுப்பாராம்? பார்த்தீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய கடிதத்தில் மேக்சிமம் பல இடங்களில் நித்தியத்தை குறித்து தான் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ரோமர் எழுதின நிருபத்தை எழுதினது யாரு? ரோமர் நிருபத்தை எழுதினது யாரு? யாரு? பவுல். அல்லேலூயா. அப்போது எப்படி சொல்கிறாரு பாருங்க, அழியாமையை தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார். அல்லேலூயா. இப்போ நம்ம எதை தேடணும்? எப்படி தேடணும்? சோர்ந்து போகாமல், சொல்லுங்க சத்தமா, சோர்ந்து போகாமல் தேடணும். அல்லேலூயா. எதை தேடணும்?
பரலோக ராஜ்யத்தை தேடணும். அல்லேலூயா. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கணுமா? என்ன செய்யணும்? சத்தமாக சொல்லுங்கள். என்ன கிரியை செய்யணும்? நற்கிரியை. எனக்கு நல்லது பண்ணால் நான் என்ன செய்வேன்? நல்லது பண்ணுவேன். எனக்கு கெட்டது பண்ணால் நான் அவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம நற்கிரியையில் ஸ்டாப் ஆகிட்டுறோம் அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. வேதம் சொல்லுது, நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை எப்படி வெல்லணும்? நன்மையினால வெல்லணும். ஆமென் சொல்லுங்க. தீமையை எப்படி வெல்லணும்? நன்மையினால ஜெயிக்கணும். ஸோ ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு அவிசுவாசி, அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாத ஒரு விசுவாசி ஒருத்தர் சர்ச்சுக்கு போகும்போது டெய்லியும் கெட்ட வார்த்தை பேசுவாராம். என்ன செய்வாராம்? தினமும் கெட்ட வார்த்தை பேசுவாராம். அப்போது கெட்ட வார்த்தை பேசுகிறத கேட்டுட்டு இந்த சகோதரன் என்ன பண்ணுவார்னா, அவர் சொல்லிட்டு போகிறார் அப்படின்னு திருப்பி திருப்பி அவர் என்ன தான் சொன்னாலும் தினமும் தினமும் கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருப்பாரா. இவர் கேட்டுட்டு சர்ச்சுக்கு போயிடுவார். இது வாரம் நடந்துகிட்டே இருந்துச்சு பாருங்கள். இவர் எந்த ஒரு பதிலுமே, ரியாக்ஷனே இல்லை. கிறிஸ்தவர்களுக்கு சூடு சொரணே இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆமாம், நோ சூடு நோ சொரணை. அல்லேலூயா. ஆவிக்குரிய உலகத்தில் நீங்கள் கால் வச்சிட்டிங்கன்னா என்ன இருக்கக்கூடாது? இந்த மனுஷன் வாரம் சர்ச்சுக்கு போகும்போது இப்படி கெட்ட வார்த்தை கேட்டுட்டு தான் சர்ச்சுக்கு போவார். திருப்பி வரும்போது இருந்தாருன்னா திட்டுவார். இது கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக இப்படி திட்டிகிட்டே இருந்தாராம் பாருங்க. அப்போ ஒரு வருஷமாக இந்த மனுஷன் யோசிச்சு என்னடா இது, நான் திட்டுறேன், அவன் என்ன செய்யலை, என்ன திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசாமல் சிரிச்சிட்டே போகிறான் அப்படின்னு நாட்கள் போக போக சிந்திக்க ஆரம்பித்தான். நாட்கள் போக போக என்ன பண்ணான்? சிந்திக்க ஆரம்பித்தான். அப்போது இந்த மனுஷன் போகும்போது கூப்பிட்டு கேட்டாராம், இந்த ஊரில் இருக்கிற எல்லாவனும் நான் திட்டுனா திருப்பி என்ன செய்வான்? திட்டுறான். ஆனால் நீ என்ன செய்யலை? என்ன தான் திட்டினாலும் உனக்கு என்ன இல்லை? சொரணையே இல்லாத மாதிரி சிரிச்சிட்டு போகிறீ, என்ன ரகசியம் இப்படின்னு எங்கள் யாராவது உங்கள்கிட்ட கேட்டிருக்காங்களா? ஹலோ, கேட்டிருக்காங்களா? கேட்டால் நீங்கள் உண்மையான விசுவாசின்னு அர்த்தம். ஆமென். அல்லேலூயா. அப்போது இந்த மனுஷன் சொல்லி கொடுத்தாராம், இப்படி நான் சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, யாராவது உங்களை திட்டினாலோ இல்லை ஏதாவது பிரச்சனை பண்ணாலோ என்ன செய்யணும்? அமைதியாக இருக்கணும், சத்தம் போடக்கூடாது அப்படின்னு எங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் திட்டுனீங்க, எனக்கு என்ன செய்யலை, அது பெருசாக தெரியலை, தெரியாமல் திட்டுறாரு அப்படின்னு நானும் விட்டுட்டேன் அப்படின்னு. அப்படியா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி அந்த மனுஷன் என்ன பண்ணா, சரி அடுத்த வாரத்துலேருந்து நானும் என்ன செய்வேன், ஆமாம் அந்த டைமுக்கு நானும் உங்க கூட என்ன வந்துடுவேன், சர்ச்சுக்கு வந்துடுவேன். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். இப்போ இந்த மனுஷன் எப்படி ஆதாயப்படுத்தப்பட்டான்? தீமை செய்த மனுஷனுக்கு என்ன செய்யலை? தீமை செய்யவில்லை. ஆமென் சொல்லுங்க. தீமை செய்த மனுஷனுக்கு தீமை செய்யலை, நன்மை செய்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த ஒரு மனுஷன் தேவனுக்காக நிற்கிறாங்களோ அவங்க தான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்லா கவனிங்க. அப்போ நற்கிரியை செய்கிறத என்ன செய்யக்கூடாது? விடவே கூடாது. இந்த நற்கிரியை யாருக்காக செய்கிறோம்னா நமக்காக தான் செய்கிறோம். அல்லேலூயா. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா நம்ம நல்ல கிரியைகளை செய்து கொண்டே இருக்கணும். ஆமென். பேசிக்கான சில நல்ல கிரியைகள் இருக்குது. என்ன நல்ல கிரியை? பேசிக், உங்களுக்கு விசுவாசிகளின் பேசிக்கான நல்ல கிரியை என்னது? தினமும் ஜெபிக்கணும். தினமும் என்ன செய்யணும்? ஜெபிக்கிறத என்ன செய்யக்கூடாது? எக்காரணத்தை கொண்டும் விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கணும். அந்த டைமில் என்ன செய்யணும்? கரெக்டாக
உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். நல்ல கிரியை. இதுக்கு பேர் என்னது? அதே நேரத்தில் அந்த அந்த நேரத்தை தப்பான விதத்தில் செலவிடுகிறவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் தேவ பிள்ளைகள் என்ன செய்யணும்? நல்ல கிரியை செய்யணும். பைபிள் படிக்கிறது நல்ல கிரியை. இதெல்லாம் பேசிக். ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு அடிப்படை கடமைகள், அடிப்படை நன்மை செய்கிற விஷயத்தில் இதுதான் முதல் விஷயம். அல்லேலூயா. அப்போது இயேசுவை பற்றி சொல்கிறது, இயேசுவுக்காக நிற்கிறது. பாருங்கள், வட இந்திய பகுதிகளெல்லாம் நிறைய சண்டைகள் டெய்லி நடக்குது. நமக்கு தெரியாமல் நிறைய நடக்குது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். சாணி எடுத்து ஊழியக்காரங்க மேலே போடுறது, சாப்பிட வைக்கிறது, ஸ்தோத்திரம். என்னென்னமோ நடக்குது பாருங்கள். ட்ரெஸ் எல்லாம் அவுத்து விட்டுட்டு ரோட்டில் நடக்க வைக்கிறது, என்னென்ன கொடூரம் நடக்குது தெரியுமா வட இந்தியாவில். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? நிம்மதியாக என்ன செய்கிறோம்? நல்ல ஒரு வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக என்ன செய்கிறோம்? தூங்குகிறோம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களை நினைக்கணுமா வேண்டாமா? நினைக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாடணும் தானே. வாழ்க்கை என்பது ஒரு முறை தான், வாழ்ந்து காட்டுவோம் இயேசுவுக்காய். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த பாட்டு உங்களுக்கு தான் பாடினேன். யாருக்கு? கரிசக்குளம் விசுவாசிகளுக்கு தான் பாடினேன். அல்லேலூயா. அப்போது வாழ்ந்து காட்டணும். ஆண்டவருக்காக என்ன செய்யணும்? நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கணும். யாராவது அவங்களுக்கு தீமை செய்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும்? பதிலுக்கு நற்கிரியைகளை செய்ய படிக்க வேண்டும். அப்போ ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்ப்பார். பரவாயில்ல, இவ்வளவு தீமை செஞ்ச பிறகு கூட இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? நல்லது செய்கிறான். அப்போ இவனுக்கு நான் என்ன செய்யணும்? உதவி செய்யணும். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி. ஆமென். அப்போது நல்லா பாருங்கள், ரோமர் 2:7 தான் நம்ம பார்க்குறோம். மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். மகிமையை தேடணும், கனத்தை தேடணும், அழியாமையை தேடணும். 3 விஷயம் சொல்கிறார். மகிமை சொல்லுங்கள், மகிமை, அப்புறம் சத்தமாக சொல்லுங்கள், கனம், அடுத்து அழியாமை. இந்த 3மே ஒரு விசுவாசி தேடிட்டே இருக்கணும் ஒவ்வொரு நாளும். அழியாமையை தேடணும். சாவுக்கு ஏதுவான இது சாகாமையை தரித்து கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த சாகாமையை என்ன செய்யணும்? தேட வேண்டும். சத்தமாக சொல்லுங்கள், அல்லேலூயா. ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணால் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம பின்னடைகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழகாக சொல்கிறாரு பாருங்க, என்ன செய்யணும்? நித்திய ஜீவனை தருவார் அப்படின்னு சொல்லியிருக்கு. தேடுகிறவர்களுக்கு தருவார், தேடுகிறவர்களுக்கு தருவார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 12வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் ரோமரில் சொல்லப்பட்டிருக்கு, நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். 12:12 ரோமர் 12:12 நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாக இருங்க. உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்கள். ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். அல்லேலூயா. முதல் பகுதி சொல்லுது, நம்பிக்கையில் எப்படி இருக்கணுமா? சந்தோஷமாய். சொல்லுங்க, எப்படி இருக்கணும்? ஆமாம், சந்தோஷமாக இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. எதை நம்புகிறோம்? ஆண்டவரை நம்புறதுல ஒரு சந்தோஷம், விசுவாசிக்கிறதுல ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த சந்தோஷம் இருக்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நான் ஆண்டவர் நம்புறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது, நான் சந்தோஷமாக அவரை நம்புகிறேன்னு சொல்கிறவங்க சத்தமாக 3 அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமென். அப்போது உண்மையாக நம்புகிறோமா? அந்த நம்பிக்கையில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? அல்லேலூயா. எதுக்கு வந்தோடனே தெரிலையா அப்படின்னு உட்காரக்கூடாது சர்ச்சில். எதுக்கு வந்தேன்னே தெரியல அப்படிங்கிறது நம்பிக்கையில் சந்தோஷம் கிடையாது. நான் ஆண்டவரை பின்பற்றுகிறது எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஓடணும். ஏன்னா உங்களை மாதிரி ரட்சிக்கப்படாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஒரு நிமிஷத்தில் எத்தனை பேர் சாகுறாங்க தெரியுமா? கணக்குப்படி ஒரு நிமிஷத்தில் 100 பேர் சாகுறாங்க. எத்தனை பேர் சாகுறாங்க? 100 பேர் சாகுறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம்.
அப்போது எப்படி எத்தனை பேர் நரகத்துக்கு போகிறாங்க? அல்லேலூயா, சோத்திரம். இன்னைக்கு இருந்தா இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இல்லை பாருங்க. அல்லேலூயா. அப்போது நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, காணப்படாதவைகளை குறித்த அறிவு, காணப்படாதவைகளை குறித்த அறிவு அறிவு இருந்துச்சுன்னா தான் நமக்கு நிச்சயம் வரும். என்ன வரும்? எபிரேயர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது, காணப்படாதவைகளின் நிச்சயம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ சபைகளில் யாரெல்லாம் இருக்கிறது? காணப்படாதவைகளாக யாரெல்லாம் இருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். சபைக்குள்ள காணப்படாதவைகள் என்னென்ன இருக்குது? காணப்படுறது நம்ம இருக்கிறோம். காணப்படாதவைகள் என்னென்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. சபைக்குள்ள காணப்படாதவைகள் என்னென்ன இருக்குது? சபைக்குள்ள முதல்ல சொன்னேன்ல என்னென்ன இருக்குன்னு. கர்த்தர் உலாவுகிறார். ஆமென். தூதர்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்மை சுற்றிலும் யார் இருக்கிறது? நம்மளை சுற்றி இருக்கிறாங்களா இல்லையா? ஆமாம். நம்முடைய ஆராதனை எப்படிங்கிறது அவங்க உற்று பார்த்து அதில் சந்தோஷப்படுவாங்களாம். ஆமென் சொல்லுங்கள். நீங்கள் எப்படி பாடுறீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க. தூதர் அப்படியே பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்களா? சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க, நான் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மத்தியில் உலாவுகிறார். கர்த்தர் நம்மத்தியில் உலாவை கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதே நேரத்தில் பிசாசு என்ன செய்கிறான்? வெளியே இருக்கிறான், நமக்கு உள்ளேயும் என்ன செய்வான்? திடீர்னு டக்குன்னு வந்துடுவான். என்ன செஞ்சிடுவான்? சிந்தனைகளை திருப்பி விடுவான். பல விஷயங்களை யோசிக்க வைப்பான். பிரசங்கத்தை கேட்க விட மாட்டான். இதெல்லாம் என்னது? பிசாசு பண்ணுறது. இதெல்லாம் காணப்படாதவைகள். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, அப்போ ரோமர் 8:25 தான் நம்ம படித்தோம். ரோமர் 8:25 என்ன படித்தோம்? மேலும் நாம் காணாததை நம்பினோமாகில் அது வருகிறதற்கு பொறுமையோடு காத்திருப்போம். பொறுமையோடு என்ன செய்யணும்? காத்திருக்கணும். விசுவாசம், நல்லா கவனிங்க, எழுதுறவங்க எழுதிக்கோங்க. விசுவாசம் பொறுமையை கற்றுத்தருகிறது. எழுதிக்கோங்க. விசுவாசம் பொறுமையை கற்று தருகிறது. விசுவாசம் எதை கற்றுத்தருது? பொறுமையை கற்றுத்தரும். அப்போ பொறுமை அப்படிங்கிறது எப்படி வரும்? எதன் அடிப்படையில் வரும்? விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிறது. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் பொறுமை இருக்கு? ஒரு அல்லேலே சொல்லுங்க. பொறுமை இருக்கா? அல்லேலூயா. தெசலோனிக்கே சபைக்கு பவுல் எழுதும்போது எழுதியிருக்கிறார், நீங்கள் சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் அப்படின்னு சொல்லியிருக்கார். எப்படி? சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுறோம். அல்லேலூயா. 2 தெசலோனிக்கேயர் 1:4 சொல்லுகிறார். 2 தெசலோனிக்கேயர் 1:4 சொல்லுகிறார், சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தை என்ன செய்யணுமா? காட்டணும். அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் எதை கொண்டு வரும்? சத்தமாக சொல்லுங்க, டக்குன்னு முடிப்போம். விசுவாசம் பொறுமையை கொண்டு வரும். பொறுமை சொல்லுங்க. பொறுமை, பொறுமை. அல்லேலூயா. இன்றைக்கி மனுஷனுக்கு ரொம்ப இல்லாதது, குறைஞ்சது என்னென்னா பொறுமை தான். பொறுமை குறைஞ்சிருச்சு. பொறுமை என்ன ஆயிடுச்சு? குறைஞ்சிருச்சு. சில சொல்லுவாங்க, ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னது? சமையல் பண்ணுற வரைக்கும் காத்திருந்துட்டு
அப்புறம் அந்த சூடு குறையிறதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, அதுக்கு பொறுமை இல்லை. அதுக்கு என்ன செய்யலை? இங்கே யாராவது அப்படி இருக்கீங்களா? திருந்திருங்க. அல்லேலூயா, சோத்திரம். ஆக்க பொறுத்தவனுக்கு ஆற பொறுக்கலை. அல்லேலூயா, சோத்திரம். அப்போ டீ வைக்கிறோம், டீ போட்டு நல்லா சூடாக்கி டீ போடுறோம். எடுத்த உடனே குடிச்சிட்டோம்னா என்ன ஆகும்? நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு என்ன செய்வோம்? சில நேரம் ஐயோ டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, ஐயோ பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம்? கடை 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 வேலைக்கு போடும், டக்குன்னு குடிச்சிட்டு போயிடும் அப்படின்னு என்ன செய்வோம்? குடிப்போம். பாருங்கள், நாக்கெல்லாம் என்ன ஆயிரும்? ஆமாம், வெந்துடும். அல்லேலூயா. அதே மாதிரி ஆண்டோடைய பிள்ளைகளுக்கென்று ஆண்டோர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்தரிப்பதற்கு பொறுமை மிக மிக அவசியம். ஆமென் சொல்லுங்க. என்ன அவசியம்? பொறுமை. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அப்படி தானே படித்தோம். ஆபிரகாமுக்கு 75 வயசில் சொன்ன அந்த வாக்குத்தத்தம் 100 வயசில் நிறைவேறுது. எத்தனை வயசில்? 100 வயசில். ஆபிரகாமை குறித்து விரிவாக பார்க்க போகிறோம். ஆபிரகாமை குறித்து குறைஞ்சது ஒரு 5 வாரமாவது தியானிக்கணும். ஆபிரகாமை மட்டுமே 5 வியாழக்கிழமை என்ன செய்யணும்? தியானிக்கணும். அவ்வளோ விஷயம் ஆபிரகாமை குறித்து இருக்குது. அல்லேலூயா, விசுவாசிகளின் தகப்பன். அப்போது அவருக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்தது எது? விசுவாசம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கிரியை செய்வார் அப்படிங்கிறத காத்திருந்து 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 காத்து 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம். இங்கே ஒரு மீன்காரர் மீன் விற்க வருவார் பாருங்கள். அவர் சொல்லுவார், அவங்க மகளுக்கு குழந்தை இல்லையாம். அவங்க மகளுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து குழந்தை இல்லை. இப்போ அவரே சொல்லுவார், ஓ கல்யாணம் ஆகி 2 வருஷம் தான் ஆச்சு, ஊர்காரங்களுக்கு என்ன இல்லை? பொறுமை இல்லை. பார்க்குறப்ப எல்லாம் என்ன செய்வாங்க? கேட்டுகிட்டே இருப்பாங்க. உலகம் இப்படி இருக்கும். அல்லேலூயா. என்ன இல்லை? பொறுமை இல்லை. அப்போ ஆபிரகாம் இடத்துல எத்தனை பேர் கேள்வி கேட்டிருப்பாங்களா மாட்டாங்களா? ஆபிரகாம் அப்படின்னா என்னது அர்த்தம்? ஆபிரகாம்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க. கரெக்டு. நீங்கள் என்ன சொன்னீங்க? நீங்கள் உங்களுக்கு தெரியுமா? இருக்காது. நீங்கள் சொன்னது பாதி கரெக்டு. வேற கரெக்டு தான், கொஞ்சம் கொஞ்சம் கூட. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். எப்படி சொல்லுங்க? திரளான ஜாதிகளுக்கு. ஆபிராம் அப்படின்னா கொஞ்சம் ஜாதி, கொஞ்சம் ஜனங்களுக்கு. ஆண்டவர் பேரையே மாற்றிட்டார். என்ன பண்ணிட்டாரு? பேரையை மாற்றி ஆபிரகாம் அப்படின்னு வச்சார். முதல்ல இருந்ததே நல்ல பேர் தான். ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இன்னும் கொஞ்சம் கூட அவர் அசிங்கப்படுறாரு. மனுஷங்க முன்னாடி என்ன செய்கிறாரு? ஓ ஆபிரகாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் அவங்களுக்கு தெரியும். ஆபிரகாம்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க? ஹலோ, அடுத்து என்ன கேட்பாங்க? எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க. எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்பாங்க. ஆபிரகாம் என்ன சொல்லுவார்? எனக்கு என்ன இல்லை? பிள்ளையே இல்லை. எப்படி இருந்திருக்கும்? பொறுமையாக இருக்க முடியுமா? சொல்லுங்கள், பொறுமையாக இருக்க முடியுமா? 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 வருஷம் இந்த கேள்வியை கேட்டுகிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னா, விசுவாசம் பொறுமையை கற்றுத்தருகிறது. பொறுமையின் டீச்சர் யார்? பொறுமைக்குரிய டீச்சர் யார்? விசுவாசம். அல்லேலூயா. அப்போது நான் சொல்லி முடிக்கிறேன் பாருங்கள். அப்போ காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்கள். சொல்லுங்கள். 2 விதமான உலகத்தை சொன்ன. என்னெல்லாம் எழுதுனீங்களா? காணப்படுகிற உலகம், காணப்படாத உலகம். 2 விதமான உலகம். இந்த 2 விதமான உலகத்தையும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா, நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, விசுவாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதிகரிக்க ஆரம்பிக்கும். அல்லேலூயா. இதுக்கு முன்னாடி ஒரு இது சொன்னேன்னு நினைக்கிறேன், முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. அப்போது அந்த 100க்கு அதிபதி சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீர் என்னுடைய வீட்டில் வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, அதனால் நீர் ஒரு வார்த்தை மட்டும்
சொல்லும் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவன் காணப்படுறதை நம்பினானா காணப்படாததை நம்பினானா? சதமாக சொல்லுங்க. அந்த ஓமையிலேயே நமக்கு தெரியுது இவன் என்ன செஞ்சான், காணப்படாதவைகளை நம்பினான். ஒரு பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இருந்தா, இத்தனை வருஷம் 12 வருஷம் அவளுடைய சம்பாத்தியம் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து சொந்த வீடை விற்று மொத்தமும் செலவு பண்ணி வாடகை வீட்டுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆனாலும் பிரச்சனை நிற்கலை. பிரச்சனை 12 வருஷம் செலவு. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை போல இருக்கேன் அந்த டைமில், ப்ரைவேட், எல்லாம் ப்ரைவேட். மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஒரு ஸ்திரீ 12 வருஷம். அவளுக்கு ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வந்துருச்சு பாருங்கள். வேதம் சொல்லுது, அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன். இதுதான் விசுவாசம். இதுக்கு பேர் தான் என்னது? விசுவாசம். வஸ்திரத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, காணப்படாதது ஏதோ ஒன்று இருக்குது. சொல்லுங்க, எது இருக்கு? ஆமேன் சொல்லுங்க. இதுதான் விசுவாசம். இதுக்கு பேர் தான் என்னது? வேதம் சொல்லுது, இயேசுவுக்கே தெரியாமல் போய் தொட்டுட்டா. வஸ்திரத்தை என்ன செஞ்சிட்டா? தொட்டுட்டா. தொட்ட உடனே என்னாச்சு? என்னாச்சு? பிரச்சனை சால்வ். ஒரே செகண்டில். ஆமேன் சொல். கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இங்கே பாருங்க, நமக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தான் பெருசு. ஆண்டவருக்கு பிரச்சனையே அவர் ஒரு பெருசாகவே எடுக்கலை. 12 வருஷம் பிரச்சனையை ஒரே செகண்டில் தீர்த்துட்டாருன்னா யோசிச்சு பாருங்க. நம்ம டெய்லியும் ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே பிரச்சனை, ஆண்டவரே பிரச்சனைன்னு என்ன செய்கிறோம்? சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு அது ஒரு செகண்டு கூட ஆகாது. ஆமேன் சொல்லுங்க. ஆகுமா? மருத்துவர்களால் கைவிடப்பட்டவளுக்கு ஒரு செகண்டில் சுகத்தை கொடுக்கணுன்னா நமக்கு நம்முடைய பிரச்சனை அவருக்கு ஏமாத்துறோம். ஆமேன் சொல்லுங்க. அப்போ அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வேணும்? விசுவாசம். சொல்லுங்க, என்ன வேணும்? அவன் நம்பினாள், விசுவாசித்தாள், வஸ்திரத்தை தொட்டாள். இயேசுவிடத்தில் கூட டைரக்டாக பேசியிருந்தா சரி, ஏதோ ஒன்று அவங்க என்ன செய்கிறாங்க, கேட்டு பெற்றுக்கொள்கிறாங்கன்னு அர்த்தம். ஆனால் வந்து இயேசுவை தேடி வந்து இயேசுடைய வஸ்திரத்தை தொட்டாலே சுகம் கிடைக்கும். ஆமென் சொல்லுங்க. வஸ்திரத்தை தொட்டாலே என்ன கிடைக்கும்? அதுதான் விசுவாசம். அதுதான் நான் எதுக்கு இந்த விசுவாசத்தை பற்றி சொல்லித்தர வந்தேன்னா, சொல்ல விரும்பினேன்னா, நம்முடைய சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், விசுவாசிகள் எல்லாரும் விசுவாசத்தில் வளர்ந்தாங்கன்னா சபை ஆட்டோமேட்டிக்காக வளரும். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் நம்பி விசுவாசித்து ஆண்டவருக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அநேகரை ஆதாயப்படுத்த ஆரம்பிப்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் முடிக்கிறேன். நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அப்போ ஆண்டவரிடத்தில் சொல்லணும். என்ன செய்யணும்னா, ஆண்டவரிடத்தில் என்ன சொல்லணும்? ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற அனுபவங்களை எனக்கு தாரும் அப்படின்னு கேட்க போகிறீங்க. அல்லேலூயா. எல்லோரும் கண்களை மூடுவோமா ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில்? ஆமென். நம்ம கேட்க போகிறோம். ஆமென். காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. எல்லாரும் ஒரு நிமிடம் தேவ சமூகத்தில் எல்லோரும் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. எழுந்திரிச்சு நின்று ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை, காணப்படாதவைகளை நோக்குகிற அனுபவம்